பெரும்பு கொண்ட அயல் சிங்கம்பட்டி வடக்கு வீட்டில் அருள்வாழ்த்துக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தலாயமன சுவாமி திருக்கோவில் என்று நாங்கள் மயூர் டிவி சார்பாக ஒளிபரப்பாக இருக்கின்றோம். பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டளித்து மனவர்கள் சொல்லும்படி கண்டுபிடிக்கிறோம். மயூர் டிவி அன்பர்களுக்கு நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வைத்துக் கொண்டு வணக்கத்தை பெரும்பு கொண்ட அயல் சிங்கம்பட்டி வடக்கு வீட்டில் அருள்வாழ்த்துக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தலாயமன சுவாமி திருக்கோவில் என்று நாங்கள் மயூர் டிவி சார்பாக ஒளிபரப்பாக இருக்கின்றோம். பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டளித்து மனவர்கள் சொல்லும்படி கண்டுபிடிக்கிறோம். மயூர் டிவி அன்பர்களுக்கு நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வைத்துக் கொண்டு வணக்கத்தை
சென்று அமர்லோகத்தை அந்த யாவரும் ஒன்றாக சென்று அங்கே அனுகூலம் இருக்கிறார். சரி, அப்படி குளிர்க்கவதான் கைலாசம் உண்டான ஆண்டவன் கடவுளுக்கும் அம்மை உண்மையவலாம் உமா மகேஸ்வரி பாலம்பிக்கும் மகாமனிதர்கள் யாவும் சென்று வருஷா வருஷம் திருக்கையால் இருப்பது பழக்கம். திருக்கையால் இருப்பதே பழக்கம். அந்த பழக்க வழக்கத்தின்படி வழக்கத்தின்படி ஆண்டன் கலவரங்களுக்கும் பரவனுக்கும் பார்வைக்கும் மனமுடித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணத்தைக் கொண்டுள்ள மகாமனிதர்கள் திருமண காட்சி சொன்னா சாப்பிட முடியுமா? திருமண ஏற்பாடுகளை தூர செய்திருக்கிறாங்க. என்ன செய்வ தெரியுமா? என்ன செய்வர்கள் எப்படி அங்கு கூட்டகை வந்த எந்த ஒரு குரமனக்கு உள்ளதோடு உரிய மனத்தோடு அன்போடு வசத்தோடு உற்சாகத்தோடு தொண்டுகளை பணிகளை விலகி இருக்காங்க. யார் யார் எந்தெந்த பணிகள் ஈடுபட்டு தெரியுமா? இது சிவ தெரியுமா? என்ன அங்கு தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி
வாசல் பண்ணி தெளிப்பாரோ சீரார்கான கொழுதும் சித்திரபுத்திர நைனாரும் கைலாசத்து கணக்குகளே கைலாசத்து கணக்குகளே கடவுளும் உள்ள சொல்லுவாரா கைலாசத்து கணக்குகளே கைலாசத்து கணக்குகளே யாரும் எந்த குறவினருக்கு அப்படி செய்கிறாங்க. சரி, அப்படி செய்யும்போதுதான் ஆதரவு யாரும் குறவுண்டா எந்த குறவனும் உண்டா அல்ல. அப்படி இருக்கும்போதுதான் அங்க மலர்கோஷமத்தில் பால் இருக்க இல்லையா மாணவரை கூட பெண்கள் பணிகள் அவர்களுடைய யாரையும் உறவிக்கிறேன். யாரு இந்த ரம்பா உருவசி மேன்றி பல பெண்கள் சென்று அவங்களும் தொழில் செய்கிறாங்க. என்ன சிவ தெரியுமா என்ன செய்வார்கள் எப்படி அங்கு ரம்பை வருவாளாம் அப்படி பகவானும் பாரபட்சம் மாப்பிள்ளையை பெண்ணும் பல மரவளப்போல் சமைத்து மரவர பந்தல் அமுழுக்குவதால் இந்த பாறையவர்கள் பகவான் திருமுகத்தை ஒரு விதமாவரை பார்த்து கொடுக்கிறார். இந்த பாறை கண்டு பகவான் கேட்டார், பெண்ணே பார்வதி, பார்வதி ஏமா இப்படி பார்க்கிறேன்? இது வரையும் நீ பார்த்த பார்வை வேறு, இப்போது பார்த்துக் கொண்ட பார்வை ஒரு விதமாக இருக்கிறமா? என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்தை உனது உள்ளத்துக்குள்ளாக எண்ணி அதை என்ன கேட்க முடியாது போல இந்த ஆடு எப்படிப்பட்ட உறவம் அல்ல சும்மா தைரியமா கேளு என்று ஆண்டவன் கேட்டுக்கொள்கிறார். ஆண்டவா இறைவா எனக்கு என்ன தெரிந்து கொள்ளப்பட வேற ஒண்ணும் இல்லை, உள்ளத்துக்குள்ளாகதான் ஒரு விதமான தயக்கம் எனக்கு எடுத்து கொடுக்க தெரியுமா? என்ன நீ அதாவது நீங்க முன்னாடி எல்லாம் படிக்க போவீங்க இல்லையா? படிக்க போகும்போது என்னையும் சேர்த்து வச்சு போவீங்க. இப்ப இந்த பழக்க வழக்கத்துல நிறுத்தி விட்டீங்க. தாங்கள் மட்டும் தன்னை தன்மை தனித்து படிக்க போறீங்க. நீங்க போன பின்னால் நான் எப்படி தெரியுமா? நீங்க யாராவது தனித்திருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவு பேர் அதனால சொல்ல தெரியுமா? தேவர் மோனிவர்
அப்படி தட்டான உரைகள் கூட தகுந்த முறையில் பிரிக்க வேண்டும் என்று கொண்டிருக்காள் பார்வதி. உடனே பவன் பக்தன் என்னை பார்வதி பார்வதி உனக்கு தொழில் பெண் வேண்டுமா? துணைக்கு பெண் வேண்டுமா? படிப்பு வேண்டுமா? போக வேண்டுமா? அதுக்கு ஆண்ட என்ன செய்யணும்? எங்காலும் என்ன சொல்லு, யாம் போய் அச்சும் தரவுக்கு இல்ல இருக்கிற பிரம்ம கையா அவனை சொல்லி அவரு நமக்கு உண்டு பண்ண செய்யறோம். ஆண்டவா உண்டு பண்ணுங்களோ எங்காய்ப்பு அச்சுருங்களோ நமக்கு தெரியாது. நமக்கு வேண்டியது தோழி பெண்கள், துணைக்கு பெண்கள், படிப்பெண் வேண்டும், பார்க்க வேண்டும் என்று தங்க பார்வதி பார்வதி எதற்கு ஒரு அண்ணன் அசுர கோவலக்கன் அழைத்து ஒரு வார்த்தை கேளு என்று என் பெருமன் ஆண்டவர் கடவுள் கேட்டு கொடுக்கார். உடனே இந்த பறவைகள் அச்சுதா கோவலக்கண்ணனை அதனை அப்படி வருந்திய முறையில் அழைத்துக் கொடுத்தாள். எப்படி அழைப்பு தெரியுமா? எப்படி அழைப்படி அவள் எந்த மைண்டா கோபாலா 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 எங்களை நான் அழைக்கின்றேன் அழைக்கின்றேன் எங்களை நான் அழைக்கின்றேன் அப்படி மறந்தவர்கள் பார்வையுள்ள கொடுக்கிறார். சரி, இதை காது கொடுத்து கேட்டார். தமது கபட கண்ணன் கமலகாசன். ஆமா, அப்படி பச்சை கட்சபடியில் சரி காட்டாக பறந்து வந்து பார்வதிக்கு முன்னாடி வந்து தங்கை பார்வதி தமது ரமன் நினைத்த காரணம் என்னமா என்று கேட்கிறார். சரி, அண்ணா அண்ணா என்ன தங்கள் அழைத்த காரணம் சொல்ல வேண்டுமா என்று சொல்ற கேள்வி என்ன தெரியுமா? அதாவது வேறு ஒண்ணும் இல்லை, முன்னாடி அத்த ஆண்டவர் கடவுளும் சரி படியிருக்கும் போது என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போவாரு. இப்ப இந்த பழக்க வழக்கத்துல நிறுத்திட்டாரு. அத்தான் கடவுள் பழைய கிருஷ்ணன் பின்னால் சரி கைலாசத்தை வந்து நான் எப்படி இருக்க தெரியுமா? எப்படி யாருமே இல்லாத ஒரு அனாதை பழைய தன்னம் தனியாய் தவியாய் தடுத்து கொண்டிருக்கேன். சரி, உங்களுக்கு உபகாரம் வேண்டும், உதவி அடிக்கிறேன். என்ன தெரியுமா? பாழு போலே பார்வதியா
இல்லாமல் உரையாடும். ஆமா தகுந்தவர் செய்யக்கூட பெண்கள் சரி கேட்டு எடுக்கிறாள். அப்படி என்று கேட்டால் இல்லையா தங்காய் பார்வை உனக்கு தோழி பெண் வேண்டுமா துணைக்கு பெண் வேண்டுமா பணி பெண் வேண்டுமா பால்வி வேண்டுமா அதற்கு அண்ணன் என்ன செய்யணும் எங்க என்ன சொல்லு நான் போய் அச்சும் தர உனக்கு எழுதியிருக்காரு நம்ம பிரம்ம இருக்காரியா அவரை சொல்லியாவது நமக்கு ஒன்று ஒரு விஷயம் சொல்லணும் என்று இருக்கார். அண்ணா அண்ணா நீங்க ஒன்று பண்ணுவீங்களோ எங்க அச்சுங்களோ நமக்கு தெரியாது. நமக்கு வேண்டிய தொழில் பெண்கள் துணைக்கு பெண்கள் படிப்பெண்கள் பாய்கிற வேண்டும் என்று இருக்கார். தங்காய் பார்வதி இதுக்கு என்ன சொல்ல தெரியல ஒண்ணு பொருள் என்று சொல்லிவிட்டு அச்சதான கோமலக்கரனும் அத்தான ஆணவுக்கு வந்து எத்தா பார்வைக்கு தோழி பெண்க வேண்டுமா துணைக்கு பெண்க வேண்டுமா பணி பெண்க வேண்டுமா உடனே ஒரு தோழி பெண்ணை ஒன்று பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொடுத்தார் கண்ணன். கண்ணா கண்ணா இருக்கிற இடம் ஒண்ணு சரியா தெரியல கொண்டு வந்து அவங்க திகழ்ந்து என்ன பண்றது என்று சொல்லி பிரம்மா அழைத்தார். ஓய் பிரம்மா பாரு பார்வைக்கு தோழி பெண்க வேண்டுமா துணைக்கு பெண்க வேண்டுமா பணி பெண்க வேண்டுமா பாக்கில் வேண்டுமா உடனடியாக ஒரு தோழி பெண்ணை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொடுத்தார் ஆண்டவர். அந்த பெருமான் வார்த்தை காவாய் கட்டுக்கொள்ளும் பிரம்மா உடனே அதற்கு ஆபம் செய்தார். என்ன செய்வ தெரியுமா என்ன செய்வார்கள் அவர் பிரம்ம பீடோ பிரம்மவிடம் பெண்மகளை பெருமானை ஏற்று
பாருங்க சரி ஆடம்பரத்தை பெண்மகள் அப்படி பாதவர்கள் தமது கடைக்காக பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன் தெரியுமா அவளை பார்த்த பார்வையை அப்படி அசண்டு பண்ணான் சரி அவளது வீரப்பொழுது சாமடியும் கொண்டவர்கள் குலகாலும் கோயில சடைகளுக்கும் தெரிந்த கண்ணும் சிவலமும் எழுத்து புழுவலும் மட்டி பொருள் வயலகும் மலை பொருள் புஷமலகம் நாலு கால கையில கையா அப்பேற்பட்ட பெருமையை கண்ட போது அப்படி அசைக்கப்பட்டான் சரி ஆண்டவா ஆண்டவா இவளை பார்க்கிற போது இவளை பங்கு வைக்கிறது மேலும் கைலாசர் பிரச்சனை நம்ம கைலாசம் வந்து கரகண்டு முடியாது அதனால இச்சனமே நீங்க வந்து இவ்வளவு புலவத்த பக்கம் அனுப்பிங்க என்னால் பார்வதி எம்மா பார்வதி இந்த பெருமையை உண்டு பண்ணிருக்கு நானும் பிரம்மாவும் எவ்வளவு சங்கப்பட்டு உண்டு தெரியுமா அப்படி சங்கப்பட்டு உண்டு பண்ண பெண்மணிக்கு சட பொதுக்குறை என்ன பண்றது உனக்கு எடுத்து வந்து வச்சிருக்கோ இல்ல நீ சொல்லி போல புலவத்துக்கு அனுப்பிச்சுக்கோமா சொல்லி ஆண்டவர் பார்த்தார் எம்மா எம்மா உன்னை வந்து பார்வைக்காக உண்டு பண்ண பிரம்மா இப்ப பார்வைக்கு உன்னை பிடிக்க சொல்ற நீங்க இருக்க வேண்டாம் நீ புலவத்தை பக்கம் போ என்றாலும் ஆண்டவர் கடவுள் உடனே பெண்மணியானவள் ஆண்டவா ஆண்டவா நான் வந்து புலவத்தை பக்கம் போக சொன்னாள் இதனுடைய பெயர் என்ன குலம் என்ன கொடுக்கிறாள் உடனே ஆண்டவன் அந்த பெண்மணிக்கு பேரை சொல்லி அப்படி புலவத்தை பக்கம் அனுப்பிச்சிட்டார் பெரு கொடுப்பார்கள் ஏதாய பெரும் வீடத்தில் பிறந்ததாலே
மாப்பிள்ளை இல்லாமல் தமக்கு மதிவளர்த்த வங்க வேண்டும் என்று எண்ணத்திக் கொண்டுள்ளே இந்த பேச்சு விமர்சவர்கள் சீராகியமற்றவங்க அம்பாள் அப்படி தவசு கூட ஏற்படுத்தியிருக்காள். அவசி நடக்கப்போகிறாள். அம்பாள் என்ன சிவத்திருக்காள், என்ன செய்வாய் என்றால் எப்படி அம்மா வாழவகள குளிய வெட்டி
நாடி எங்கும் பூசுவான் தாயே 5 படி மஞ்சளையை எங்கள் அம்பிகையால் வெற்றி அம்மா தமது அங்கமெல்லாம் பூசுவாளா தாயே 6 கோடி மஞ்சளையை மாரிமையுடன் பூசுவான் 8 கோடி மஞ்சளை
அவர்கள் கொண்டவள் இல்லாமல் வர்த்தவங்க வேண்டும் கணவன் இல்லாமல் கை குழந்தை வர்த்தவங்க வேண்டும் பற்ப இல்லாமல் பாலக வர்த்தவங்க வேண்டும் மாப்பிள்ளை இல்லாமல் தமக்கு மதுரை வளர்த்தவங்க வேண்டும் என்று எண்ணத்திக் கொண்டுள்ளேன் இதை வேட்சி குலோட்சங்கள் அந்தவத்தை அங்கு தீர்க்கிறார் அங்க நடந்து முடிக்கிறது அப்படி கதம் இருக்கும்போது நம்ம மூலோக நல்லோட்சி மேயிலே பூமாதேவி, கங்காதேவி, அக்னிதேவி, அன்னை சரஸ்வதி நாலு லட்சம் தலைவனை காத்து பக்கமாக பார்த்து முடிக்கிறாங்க. அப்படி 4 பேர் வந்திருக்க போயிடால் பூமாதேவி அவர்கள் கங்காதேவி பார்த்து, கங்காதேவி சிலம்பத்தோடு என்னை கண்ட போது நான் தான் பரிவர்த்தனை சொல்வார் என்றால் பூமாதேவி. கங்காதேவி அதே வார்த்தை சொல்றார். அக்னிதேவிக்கு சரவணிக்கும் ஒரே வாதாட்டம். இப்படி ஒரு கூட வாதாட்டம் இல்லையா? வாதாட கரத்தோட பூமாதேவி பக்கம், கங்காதேவி பக்கம், அக்னிதேவி பக்கம், அங்கே சரஸ்வதி பக்கம் 4 லட்சம் 4 திசைகளாக 4 திக்குகளாக பிரிந்து விட்டார்கள். அப்பதான் பூமாதேவி ஏற்கனவே பார்த்தோம் பூர்ண கற்பமாய்க்கிறார். பூர்ண கற்பமாக பூமாதேவி அப்பதான் தலைவனை காட்டுக்குள்ளாக சற்று இறைப்பறி போகுமே என்று சொல்லி தங்கியிருக்கிறாள். தங்கியிருக்க பூமாரி அவர்கள் கையில பொறுத்து கொண்டு பூமியில ஓங்கி அப்போது பூமியால் அந்த கமலாக பிடித்து அந்த பூமிக்குள் இருந்து ஒரு பாகம் தோன்றினான். என்ன சொல்லுத்து சொன்னார்கள்? அவன் இரண்ட நீரம்
சிவபத்தவர். சரி. ஏம்மா ஏம்மா என்ன உங்களுக்குள்ள சண்டை சடங்கு தகராறு வருத்தம்னு கேள்விப்பட்டேன். ஆமா நீங்க சண்டையெல்லாம் போடக்கூடாது. சண்டையெல்லாம் போடக்கூடாது. ஒற்றுமை இருக்கணும். ஆமா. ஒற்றுமை ஓங்குங்க. ஓடு. என்னால் சிவபத்தவர். இதை காது கொடுத்து கேட்டார்கள். சரி. பூமாதேவி, கங்காதேவி, அக்கினிதேவி என்னை சரஸ்வதி நான் பட்சண்டு. ஐயா ஐயா சிவபத்தவர் என்ன எப்பொழுதும் ஒற்றுமை வந்து ஆமா. பூமாதேவி, கங்காதேவி, அக்கினிதேவி, சண்டை சரஸ்வதி நான்கு ஒற்றுமை வந்தோம். ஆமா. எங்களுக்குள்ள சண்டை தான். ஆமா. சடவு தான். வருத்தம் வருத்தம் அர்த்தம் தான். சரி. நாங்க என்ன சொத்து சொல்லப்பட்டோமா அல்ல. ஆ. இல்ல ஆடு மாடு கோழி குஞ்சு மட்டும் சொல்லப்பட்டவா அல்ல. என்ன நான் பெரியவள், சரி. அவள் பெரியவள், அப்படி. அவள் பெரியவள், ஆ. இவள் பெரியவள். ஆமா. எங்களுக்குள்ள மூப்பு இழந்த மறந்துதான் சரி. பல விதமா சண்டை போட்டோம். ஆ. எப்ப எங்களுக்கு விரமத்தை பிடிக்கிறதுக்கு சரி. துப்பு போட்டோம். ஆ. அப்போ எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. என்ன தகவல்? எப்படி தீராத வழக்கெல்லாம் தீர்ப்பால் ஆ. சிலை சிவபக்தர் சொன்னாங்க. ஆமா. உங்களிடத்து வந்திருக்கோம். சரி. இந்த விவரத்தை வந்து நீங்க பாடுபடாமல் சரி. பாரபட்சம் இல்லாமல் அப்படி. கால தாமதம் இல்லாமல் ஆ. விவரத்தை பக்குவமா முடிச்சிருக்கணும் ஆமா. என்று சொன்னாங்க. சரி. இதை காது கொடுத்து கேட்டார் சிவபக்தர். சரி. எம்மா ஆ. எம்மா என்ன பாருங்க. ஆ. நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது உண்மைதான். உண்மை. என்ன ஆ. உங்களுக்கு ஒரு சொல்ல முடியல. சரி. இந்த ஊருக்குள்ள சின்ன சொன்னா ஆ. என்கிட்ட வருவாங்க. ஆமா. நான் சொல்வேன். ஆமா. அப்ப சொன்னா என் பேச்சை யாரும் தட்ட தட்ட மாட்டாங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஆமா. இந்த சொல்ற கேளுங்க. என்ன என்ன தெரியுமா? என்ன எல்லாருக்கும் பேர் கொடுத்தவள் சரி. பூமாதேவி. ஆமா. அதுக்கு அடுத்தவள் ஆ. கங்காதேவி. சரி. அதுக்கு அடுத்தவள் ஆமா. அக்கதேவி. சரி. எல்லாருக்கும் இளையவதா ஆ. எங்க சரஸ்வதி அம்மா சரி. என்று சொல்லி ஆ. தவறத்த பார்வெல்லாம் முடிச்சுட்டார். சரி. எவ்வளவு படிக்கலையே ஆ. நீங்க ஏன் நிக்கிறீங்க? போங்க ஆமா. என்றால் சிவபத்தவர். சரி. உடனே பூமாதேவி, கங்காதேவி, அக்கினிதேவி, சரஸ்வதி ஆமா. நாலு சேர்ந்து ஆ. அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டு சரி. அங்கிருந்து புறப்படாங்க. ஆமா. அங்கிருந்து புறப்படும் போது ஆ. நாசிய பிடிக்கப்பட வாட வருது. ஏ அப்பா. என்ன வாடம்மா? ஆ. ஏம்மா என்ன ஏம்மா ஆ. என்ன வாடம்மா இது? சரி. நாசிய பிடிக்கலம்மா. ஆ. இந்த வாடைக்குள்ள விவரம் இருக்கு. ஆமா. ஆள் யாரு யாரு என்றால் சிவபத்தவர். சரி. அப்ப நாலு சேர்ந்து திருத்தம் முடிக்கிறாங்க. ஆமா. அப்பதான் பூமாதேவி பக்கத்துல ஆமா. ஒரு பையன் எடுக்கிறான். ஆமா. டேய் பையா ஏய். பாவி உன்னை வந்தாலும் வாட வருதுப்பா. ஆமா. நீ என்ன வாட போறது? நீ மாமிசம் சாப்பிட்டியா? அம்மா. ஏய், ஆ. மாமிசம் சாப்பிட்டியா இந்த மாதிரி போய் சொல்ல இல்லையா ஆ. என்று கேட்டான். ஆமா. பையன் பூஞ்சலம் பண்ணாங்க இல்லையா? ஆமா. ஆமான்னு சொன்னான். சரி. டேய் பையா ஏய். நீ மாளிகை வைக்காய் ஆமா. மாமிசம் சாப்பிட்டுக்காய். ஆ. அதனால சரி. சட பழுக்கலாக ஆமா. இங்க இருக்க வேண்டாம். ஆ. எழுதுரு போ ஆ. உலக பத்த போப்பா ஆ. என்றால் சிவபத்தாண்டவர். ஆமா. அப்பதான் பூமாரி சொல்றான். ஆ. ஐயா என்ன? சிவபத்தாண்டவரை என்ன? அறியாத பையே ஆ. அறியாத தோஷிட்டான். ஆமா. புரியாத பையே ஆ. புரியாத தோஷிட்டான். சின்ன பையன் ஆ. அவனுக்கு என்ன தெரியும்? ஏதோ சொல்ல தோஷிட்டான். அப்படிப்பட்ட பையனுக்கு ஆ. இவங்க தந்தைய சரி. அவனுக்கு பக்கத்துறைக்கு ஆள் வேண்டும் ஆமா. என்று சொல்லிவிட்டார். ஆ. அப்ப சொல்ற சிவபத்தாண்டவர் என்ன? தாயே பூமாதேவி என்ன இயற்கை வடக்குண்டு வசனம் வந்து ஆ. பேச்சு உருவாற்றாமல் ஆமா. புலதோஷுக்கு பெருமிஷம் பண்றாள். ஆ. அவன் இடத்துல போய் சரி. இந்த பையன் அளவுல சொல் ஆமா. உங்க இருப்ப போய் சேருங்க ஆ. என்றால் சிவபத்தாண்டவர். சரி. உடனே பூமாதேவி நாம சென்று ஆ. கண்மணி பாலை எல்லப்படி கையை பிடித்துக் கொண்டு வந்து சரி. வடக்கு கோட்டை வசனம் வந்து ஆ. அப்படி குரல் கொடுத்து ஆய்த்தார்கள். ஆமா. எப்படி அழைப்ப தெரியுமா? எப்படி அழைப்பா என்னால் என்ன யக்கா 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 பேச்சியம்மா 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 ஐந்தாரி யக்கா சத்தோ போட்டாள் அக்கா பேச்சியம்மா பேச்சியம்மா யாரே தோ போட்டோ அழைத்த சத்தும் உடனே காதிலே காது கேட்டே காதிலே காது கேட்டே அம்பிகையாளான பேச்சியம்மா சத்தா காது கேட்டே ஐயா பேச்சியம்மா யாரடியோ என்னை அழைக்கிறது அழைக்கிறதே அதட்டி கேட்டால் நமது பேச்சியம்மா பேச்சியம்மா நாடக்கா யக்கா பூமாதேவி உமாதேவி நலமுடனே உந்தன்
வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.